வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் வந்து 3 விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயமே இன்றைக்கி டேட்டில் யாரெல்லாம் பென்ஷனராக இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஏன்னா 8வது பே கமிஷன் பற்றியும் அதே போல் 2% வந்து 1 ஜனவரி 2026 டிஏடிஆர் வந்து அதிகமாக போகுது. ஸோ அதை பற்றியும் இசிஹெச்எஸில் ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ அந்த லெட்டர் பற்றியும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய வேண்டுகோள் என்னென்னா, முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்களும் அதே போல் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்மளோட சேனலில் இருக்க வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாது தான் வந்து வீடியோ பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை நம்மளோட சேனலுக்கும் சரி பென்ஷனுக்கும் சரி கொடுங்க. ஸோ இந்த வீடியோவில் முதல் பாயிண்டில் வந்து 1 ஜனவரி 2026 2% டிஏடிஆர் வந்து அதிகமாகுது. இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே வந்து 58 வந்து இருக்குது. ஸோ இந்த 58 60 வந்து அதிகமாகும். ஸோ இந்த 2% அதிகமாகிறதுனால டோட்டல் 60 வந்து மாறும்போது இந்த 60% தான் வந்து நம்மளோட 8வது பே கமிஷனோட அந்த கேல்குலேஷனில் வந்து பொருந்தும். இதுவே 7வது பே கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா 7வது பே கமிஷன் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது கிட்டத்தட்ட 125% வந்து டிஏடிஆர் வந்து இருந்தாச்சு. ஆனால் இந்த பே கமிஷனில் வெறும் 60% தான் இருக்குது. இந்த 60% இருக்கிறதுனால நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபிட்மென்ட் ஃபேக்டர் 1.94 வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. ஸோ என்ன வந்து கிடைக்கிது அப்படின்றத நம்ம காத்திருந்து வந்து பார்க்கலாம். இந்த டிஆரோட கேல்குலேஷன் ஃபார்முலா வந்து இதுதான். இதை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து நம்மளோட சேனலில் வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக போட்டிருக்கோம், எப்படி வந்து டிஏடிஆர் வந்து கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இன்னுமே உங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேளுங்க. ஸோ கண்டிப்பாக அதை டிஏடிஆர் வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த வீடியோவை வந்து டீட்டெயிலாக வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். 2வது பாயிண்டில் வந்து 8வது பே கமிஷனில் 31 டிசம்பர் 2025 முன்னாடி வந்த பென்ஷனருக்கு பே அண்ட் பென்ஷன் ரிவிஷன் வந்து கிடைக்குமா, அதே போல் அலோன்சஸில் வந்து மாற்றம் வருமா அப்படின்னு சொல்லிட்டு ராஜ்யசபாவில் கேள்வி நேரத்தில் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கேள்வி என்ன கேட்டாங்க, அதுக்கான ரிப்ளை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற சொல்லிட்டு நம்ம முதல்ல அதை வந்து பார்த்துடலாம். ஸோ இது நீங்கள் பார்த்துட்டீங்க, கேள்வி நம்பர் 398. இது வந்து 3 பிப்ரவரி 2026 வந்து கேட்டாங்க. ஸோ இதில் வந்து நம்ம குறிப்பாக வந்து இந்த சிடிஇ இது 3 மட்டும் பார்க்கலாம். இதில் வந்து சியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா யாரெல்லாம் 31 டிசம்பர் 2025 முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் பென்ஷனாக வந்து இருந்தாங்களோ, யாரெல்லாம் ரிட்டையர்மெண்ட் ஆனாங்களோ அவங்களுக்கு இந்த 8வது பே கமிஷனில் பென்ஷன் ரிவிஷனில் வந்து அவங்கள சேர்ப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதே போல் 8வது பே கமிஷன் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதோட ஃபங்க்ஷன் வந்து எப்படி இருக்குது, அதோட ரெகுலர் பேசிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இந்த சிடிஇக்கு வந்து சேர்த்தாப்புல ஒரே வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க. அது என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 8வது பே கமிஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் வந்து ஆல்ரெடி 3/11/2025 வந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதோட ரெசல்யூஷன் படி இந்த 3/11/2025 அந்த கமிஷன் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு 18 மாதத்துக்குள்ளே ரெக்கமெண்டேஷன் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த 31 டிசம்பர் 2025 முன்னாடி வந்த பென்ஷனருக்கு வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட கேள்விக்கு இங்கே வந்து எல்லா ரெக்கமெண்டேஷனுமே பேவும் சரி, அலோன்ஸும் சரி, பென்ஷனும் சரி, இது எல்லாம் சேர்த்து தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்கு வந்து கிடைக்கும். பே பென்ஷன் ரெண்டுமே வந்து இங்கே ரிவிஷன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுனால இங்கே வந்து பழைய பென்ஷன், அதாவது 31 டிசம்பர் 2025 முன்னாடி வந்த பென்ஷனருக்குமே 8வது பே கமிஷன் வந்து இன்க்ளூட் பண்ணுவாங்க. அதுக்கு தகுந்தாமல் தான் ரெக்கமெண்டேஷன் இருக்கும். ஸோ ரெக்கமெண்டேஷனில் என்ன வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி 8வது பே கமிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா 8வது பே கமிஷனுக்கான வெப்சைட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வெப்சைட்டோட இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்துருக்கீங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் டைரெக்டாக இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு 8வது பே கமிஷனை பற்றின என்னெல்லாம் அப்டேட் வருதோ அது எல்லாமே இந்த வெப்சைட்டில் வந்து அப்லோட் பண்ணுவாங்க. இதை நீங்கள் வந்து தமிழ்லையுமே நீங்கள் வந்து உபயோகப்படுத்தலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்க எல்லா மொழிகளிலுமே இது வந்து நீங்கள் உபயோகப்படுத்துகிற மாதிரி தான் இதில் எல்லா ஆப்ஷனுமே எல்லா மொழிகளுமே வந்து சேர்த்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு தேவையான மொழியில் நீங்கள் வந்து இதை வந்து மாற்றி உங்களோட என்ன தேவையோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் கடைசியாக டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸும் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அதையுமே நீங்கள் வந்து இங்கே டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். இதில் யாரெல்லாம் சேர்பர்சன்ஸாக இருக்காங்க, இந்த ஆஃபீஸ் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்கு, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக வீடியோ வேணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்கலாம். 3வது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, இசிஹெச்எஸில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க, அதாவது இசிஹெச்எஸ் முறையில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து ட்ரீட்மெண்ட் அட்மிட் ஆகிட்டு ட்ரீட்மெண்ட் வந்து உங்களுக்கு நடக்குது. உங்களோட கார்டு உபயோகப்படுத்தி நீங்கள் எவ்வளோ தொகைக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்க அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து மொபைலில் உங்களுக்கு வந்து மெசேஜ் வரும். அதாவது இசிஹெச்எஸ்லேருந்து உங்களுக்கு மெசேஜ் வரும், உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான தொகை வந்து இவ்வளோ வந்து ஹாஸ்பிட்டல் வந்து பில் பே பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இசிஹெச்எஸ்
பெனிஃபிஷியரி வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அட்மிட் ஆகாமலே அவங்களோட கார்டை வச்சு தவறான முறையில் பில் கிளைம் பண்ணுற அந்த ஹாஸ்பிட்டலெலாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களோட கார்டு உபயோகப்படுத்தி இந்த மாதிரி மெசேஜ் ஏதாவது வருது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட பேரண்ட் பாலிகிளினிக் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஹாஸ்பிட்டல் ஆகாமலேயே உங்களோட பேரில் இந்த மாதிரி பில் ஜென்ரேட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்போ அந்த ஹாஸ்பிட்டல் மேலே அவங்க வந்து ஆக்ஷன் எடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி சரியான முறையில் உங்களோட இசிஹெச்எஸும் சரி சிஎஸ்சியும் சரி அதே போல் மற்ற வெல்ஃபேர் என்ன கிடைக்குதோ அது வந்து சரியான முறையில் பயன்படுத்தினா தான் யாருக்கெல்லாம் கிடைக்காது இருக்கோ அவங்களுக்கு வந்து இது சரியான முறையில் வந்து கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்க வீடியோ லைக் பண்ணுங்கள். முதல் முறையாக நம்மளோட சேனல் பார்க்குறவங்க இல்லை இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செஞ்சு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பென்ஷனருக்கும் சேனலுக்கும் உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்தது நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.